எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அனு, அபி இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்தா? அவளை பத்தியா நான் கண்டுக்கவே இல்ல. எங்க இருந்தா? அத்த, இங்க இருந்தா பயந்துருவான்ல. அவரோட ஃப்ரெண்டு மோனி இருக்காங்கல்ல அத்த, அவங்க வீட்லயும் ஒரு குட்டி பாப்பா இருக்காளாம். அவங்க கூட தான் அத்த இருந்தா. அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூங்கிட்டா அத்த. அப்படியா? சரிம்மா. இந்த பிள்ளைய கூட கவனிக்க முடியல. என்னென்னமோ நடந்துருச்சு அத்த. அதான் எதுவும் பயந்த மாதிரி நடக்கலையே, எல்லாம் நல்லதே நடந்துருச்சு. இப்பதான் அத்த மனசுக்கு கொஞ்சமா நிம்மதியா இருக்கு. எவ்வளவுதான் கெட்டது நடந்தாலும் யாருக்கும் எதுவும் ஆகல. இப்பதான் அத்த நிம்மதியா இருக்கு. ஆமா, எப்படியோ என் பிள்ளைக்கு எதுவும் ஆகல. இருந்தாலும் அவன் பெட்ல இருக்கிறத பார்த்தாவே மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கு. துரு துருன்னு அம்மா அம்மான்னு ஓடி வர புள்ள இப்படி படுத்த படுக்கையா இருக்கான். அவன் வலிக்குதுன்னு சொல்றப்பெல்லாம் மனசு எப்படி தெரியுமா வலிக்குது. அத்த, பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. வலி இல்லாம எப்படி அத்த இருக்கும்? தலையில ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெயின் இருக்கும் அத்த. அதனால வலி தெரியாத மாதிரி அப்பப்போ இன்ஜெக்ஷன் டேப்லெட்னு கொடுத்துட்டு தான் அத்த இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகும் தானே அத்த. அதுவும் ஸ்பைனல் கார்டில் வேற அடிபட்டிருக்கனால கொஞ்ச நாள் அப்படி பெட்ல தானே இருக்க மாதிரி இருக்கும். ஆமானோ, எப்படியோ என் பிள்ளைக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நல்லாயிட்டானா அதுவே எனக்கு போதுமா. அத்த, அவருக்கு எதுவும் இல்ல, பயப்படாதீங்க. அனு, நித்யா எங்கம்மா? அவளை புடவையாச்சும் மாத்த சொல்லலாம்ல. எங்க இருக்கா அவ? அத்த, அவ ஆதிக்கிட்டே தான் இருக்கா. அங்க ரூம்லயே தான் அத்த இருக்கா. அங்க இருந்து எங்கேயும் வரமாட்டேன்றா. அவ அங்கே இருக்கட்டும் அத்த. அவ பாவம் ரொம்ப பயந்துட்டா அத்த. அவர் கூட இருக்கிறதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கும். நான் ஒரு புடவை கொடுத்துருக்கேன் அத்த, மாத்திக்கிட்டான். சரிம்மா. அப்பா, அம்மா, என்னப்பா அர்ஜுன்? அம்மா, அப்பா, நீங்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? புள்ள அங்க எப்படி இருக்கான்? எங்களை வீட்டுக்கு போக சொல்ற? வீட்டுக்கு போய் எங்களால எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? அர்ஜுன், என்னடா பேசிட்டு இருக்க? என்னம்மா நீங்க? அவனுக்கு தான் இப்ப எதுவுமே இல்லைல்ல. அவன் நல்லா தான் இருக்கான். அவன் எப்படியும் ஒரு மாசம் பக்கம் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். நீங்க போங்க. நீங்கெல்லாம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு வாங்கம்மா. காலையில இருந்து இப்படியே இருக்கீங்க. என்ன அர்ஜுன், எப்படிப்பா எங்களால நிம்மதியா வீட்டுல போய் இருக்க முடியும்? மா, என்னம்மா நீங்க? இங்க கார்த்திக்கும் அனிதாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பத்தாததுக்கு நித்யா நான் இங்கே தான் இருப்பேன்னு அவ ரூம்லயே தான் இருக்கான். போதும்மா. அந்த ரூம்ல யாராச்சும் ஒருத்தர் தாம்மா கூட இருக்க முடியும். கார்த்திக் அனிதாவே ரூம்க்கு வெளியே தான் இருப்பாங்க. ஏம்மா நீங்களும் இப்படி? சொன்னா கேளுங்க. வீட்டுக்கு கிளம்புங்க. நீங்க வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கம்மா. காலையில ஏதாச்சும் டிஃபன் மாதிரி செஞ்சு கொண்டு வாங்க. அப்படியா? சரிப்பா, நீ சொல்றதும் கரெக்டு தான். இங்க இருந்தாலும் அவன்கிட்ட இருக்க முடியாதுல்ல. சரிப்பா, அவனுக்கு என்ன மாதிரிப்பா ஃபுட்டு செஞ்சு கொண்டு வரணும்? மா, அவனால இப்பெல்லாம் சாப்பிட முடியாது. அவனுக்கு தலை ரொம்ப வலி இருக்கும்மா. அவனுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும். நாங்க சொல்றப்போ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஜூஸ் ஐட்டம்ஸ் மாதிரி தான் அவனுக்கு கொடுக்கணும். அது நாங்க ஹாஸ்பிட்டல்லே பாத்துக்கிறோம். அவனுக்குலாம் எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். எங்க, நான் இங்க இருக்கட்டுமா? அனு, இப்பதானே சொல்லிட்டு இருக்கேன். அங்க இருக்கிறவங்களுக்கே இடம் இல்ல. இங்க பாரு, அபிய வச்சுட்டுலாம் வேண்டாம். இவ்வளவு நேரம் அவ மோனி கிட்ட இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கப்புறமா அவ இருக்க மாட்டா. நானும் கூட இல்ல, நீயும் இல்லைன்னா ரொம்ப அழுவான்னு உனக்கே தெரியும்ல. நீ அவளை கூட்டிட்டு போ. அவ தூங்கட்டும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. காலையில வாங்க. நீங்க? என்னாலலாம் இப்ப வர முடியாது. காலையில வரப்போ ஒரு செட்டு ட்ரெஸ் மட்டும் கொண்டு வா. ம். அம்மா, நான் இங்கே தான் இருக்கேன். அவனை எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க, சரியா? நீங்கெல்லாம் நிம்மதியா வீட்டுல போய் தூங்கி எந்திரிச்சு காலையில வாங்க. போங்கம்மா. சரிப்பா. உங்களை இப்படி பார்க்கறதுக்கே மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில எவ்வளவு சந்தோஷமா கிளம்பணும். ஆனா இப்போ இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னுலாம் சொன்னீங்க. இதுதான் அந்த சர்ப்ரைஸ் ஆங்க. நான் எவ்வளவு பயந்துட்டேன். ஒரு நாள்ல என்னை எவ்வளவு அழ வச்சிட்டீங்கல்ல. என்னால இப்ப கூட நம்ப முடியலங்க. இப்படியும் ஆளுங்க இருப்பாங்களா? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒருத்தர் அடிச்சிட்டோமே, அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட இறங்கி கூட பார்க்காம அவங்க பாட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. சி, இப்படி இல்லாம மனுஷங்க இருப்பாங்களானே எனக்கு தெரியல. ஆனா ஆளே இல்லாத ரோட்ல எதுக்கு அந்த வண்டி அவ்வளோ ஸ்பீடா போகணும்? அதுவும் அந்த ரூட்டே வந்து அப் அண்ட் டவுன்ஸு வளைஞ்சு வளைஞ்செல்லாம் இருந்துச்சு. அந்த ரூட்ல எதுக்காக அவ்வளோ ஸ்பீடா போயிருப்பாங்க? ம் ஒருவேளை யாராச்சும் பிளான் பண்ணி, சேச்சா,
இவருக்கு யார் எதிரி இருக்க போறாங்க? யாருமே அந்த மாதிரிலாம் இல்லையே. எல்லாருமே நார்மலா பேசி பழகுறவங்க தான். ஸ்கூல் சைடு கூட யாருமே இந்த அளவுக்கு எதிரிலாம் கிடையாதே. யார் போய் இப்படி பண்ண போறாங்க? ஒருவேளை நார்மலா நடந்த ஆக்சிடென்ட் தானோ? ஒருவேளை இறங்குனா பயந்துட்டு போலீஸ் எதுவும் போயிடுவோன்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்களோ? ம் எனக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ்லாம் வந்து கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கே லைட்டா சந்தேகமா தாங்க இருக்கு. ஆனா யாரு? யாரும் இருக்க வாய்ப்பும் இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணுங்க, இதை நான் சும்மாவே விட மாட்டேன். யாரோ பிளான் பண்ணி பண்ணாங்களா, இல்ல இது நார்மலா நடந்த ஆக்சிடென்ட்டாவே இருக்கட்டுமே, இருந்தாலும் ஒருத்தர் அடிச்சு தூக்கியிருக்கமே, அந்த உயிர் முன்னாடி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கே, அந்த உயிரை காப்பாத்தணும்னு கூட அவங்களுக்கு தோணலல்ல. நிக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அவங்க பண்ணது தப்பு. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, சாவ போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்கங்க. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். இன்னும் 2 நாள்ல இன்ஸ்பெக்டர் வந்து பாப்பாரு. அப்போ நானே அவர்கிட்ட சொல்ல போறேங்க. என்னால இதுக்கு மேலலாம் சும்மா இருக்க முடியாது. அவங்க ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா இறங்கி ஒரு சாரி கேட்டிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஆனா அவங்க கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போய் நிம்மதியா இருக்காங்கல்ல, அது என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? ஒரு முன்னாடி இருக்க உயிரை பத்தி கூட யாருக்குமே இப்பெல்லாம் கவலை இல்லைல்ல. யார் எப்படி போனா என்னன்னு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. நான் சும்மாவே விட போறதில்ல. அவங்க நிம்மதியா இருப்பாங்க, நான் பார்த்துட்டு இருக்கணுமா? நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சே ஆகணும். யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நித்யா, என்னாச்சு இவருக்கு? எங்க என்னாச்சு? நான் இங்கதான் இருக்கேன். எங்க ஏதாச்சும் வேணுமா? தண்ணி எதை குடிக்கிறீங்களா? நித்யா, நித்யா, உனக்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நித்யா, என்னாச்சு? தூக்கத்துல ஏதாச்சும் உளறாரா? எங்க நித்யா, உனக்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நித்யா, எங்க எனக்கு ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, நான் இங்கே தான் இருக்கேன். சரியா? தூங்குங்க. ஒன்றும் இல்லை, தூங்குங்க தூங்குங்க. காதல் தந்த வலி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள். நித்யா, அக்கா சொல்லுங்கக்கா. நித்யா, நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்குமா. ஆதி கண்ணு முழிச்சு ஏதாச்சும் கேட்டார்னா நான் எடுத்து கொடுக்குறேன். சரியா? நீ தூங்கு. ஏன் உட்காந்துட்டே இருக்க? நீயும் காலையில இருந்து முழிச்சிட்டே இருக்கம்மா. கொஞ்ச நேரம் தூங்கு. இல்லக்கா, பரவாயில்ல. அது அவரு ரொம்ப வலி இருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. அனுத்திக்கிட்டே இருக்காரு. சரியா தூங்கவே இல்லை. நான் இங்கே இருக்கேன்க்கா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன்க்கா. நித்யா, எனக்கு புரியுதுமா. நீ ஒரு மணி நேரமாச்சும் தூங்கு. அது வரையும் நான் இருக்கேன். இல்லக்கா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்க்கா. எனக்கு தூக்கம் வந்தா நான் தூங்குறேன். அவர் ஏதாச்சும் கூப்பிட்டாருனாலும் நான் பார்த்துக்கிறேன்க்கா. நீங்களும் காலையில இருந்து இப்படி தானக்கா இருக்கீங்க. நீங்களும் போய் படுக்கலாம்ல. நீங்க வீட்டுக்கு கிளம்புறதுன்னா கிளம்புங்கக்கா. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்லை நித்யா. நானும் மாமாவும் கூட தான் இருக்கோம். நிறைய பேர் ரூம்ல இருக்கக்கூடாது பாத்தியா, அதனால இதுக்கு பக்கத்துலயே மாமா வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காரு. அங்கதான் இருக்கோம். சரியா? உனக்கு எதுனாலும் டக்குன்னு என்னை கூப்பிடு. ஒரு வேளை ஆதிக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சியா வேணும்னாலும் பயப்படாம வந்து கூப்பிடு. சரியா? மாமா அங்கதான் இருக்காரு. சரிங்கக்கா. அக்கா, அத்தை மாமாலாம் இப்பதான்டா அவங்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் போய் நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில வரட்டும். பாவம், காலையில இருந்து அழுது ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஆமாக்கா, நானும் அதை தான் சொன்னேன். சரி, வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? ஆமாடா, இப்பதான் கிளம்புனாங்க. சரிங்கக்கா, நீங்களும் போய் படுங்க. ஏதாச்சும்னா நான் கண்டிப்பா கூப்பிடுறேன்க்கா. சரி நித்யா, பாத்துக்கோ. நீயும் தூங்கு. சரிங்கக்கா. ரொம்ப நன்றிப்பா. எங்க பிள்ளைக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தி கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் உசுரே போயிடுச்சு தெரியுமா? என் புள்ள வந்து அப்படி படுத்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே மனசெல்லாம் எப்படி பதன்னு இருந்துச்சு. ஆனா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. எங்க பிள்ளைங்களுக்கு இப்படி ஏதாச்சும் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. அவன் என்ன பண்ணான்? ரொம்ப நல்ல பையன். அவனுக்கா இவ்வளவு பெரிய கஷ்டம் வரணும்? இப்படியும் அவனுக்கு துணையா நீதான் இருக்கணும். இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் அவனுக்கு வரக்கூடாது.
என் பிள்ளைக்காக நான் வேண்டிக்கிட்டதை இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டேன். இன்னும் அன்னதானம் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கும் சாப்பாடெல்லாம் எங்க கையாலே செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா மனசார அந்த அன்னதானத்தையும் நான் கொடுத்துருவேன். என் பிள்ளைக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்க சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். வேற எதுவும் வேண்டாம்ப்பா. இதுக்கப்புறம் எங்க பிள்ளைங்களை சோதிக்கணும்னு நினைச்சின்னா எங்களுக்கு எந்த கஷ்டத்தினாலும் கூட என் பிள்ளைங்களுக்கு கொடுக்காத. அவனுங்களால முடியாது. இதுக்கப்புறமாச்சும் அவங்க நிம்மதியா இருக்கட்டும். சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையவே இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள சாவு வரையும் போயிட்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் எங்க பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. அப்படி ஏதாச்சும் எங்க பிள்ளைங்களை சோதிக்கணும்னு நினைச்சினா எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கொடு, நாங்க பாத்துக்கிறோம். இந்தாங்கம்மா பிரசாதம் வாங்கிக்கோங்க. கொடுங்க சாமி. அம்மா உங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க. நீங்க அன்னதானம் கொடுக்கறதா சொல்லி நீங்களே உங்க கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. நீங்களே இங்க வர பக்தர்களுக்கு உங்க கையால கொடுங்க. சரிங்க சாமி. பயப்படாதீங்கம்மா. நீங்க எதை நினைச்சு இந்த வேண்டுதலை பண்ணிருக்கீங்களோ அந்த கடவுள் எப்பவும் உங்களுக்கு துணையா தான் இருப்பாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவர்கிட்ட எல்லா பிரச்சனையும் விட்டுட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க. அவரு நல்லா பார்த்துப்பாரு. நீங்க எதுக்காக இந்த வேண்டுதல் பண்ணிருக்கீங்களோ அந்த காரியம் நல்லபடியா நடக்கும்மா. நன்றி சாமி, அது போதும். இனிமே எந்த பிரச்சனையும் எங்க பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. அதுவே எங்களுக்கு போதும். எல்லாம் அந்த பெருமாள் பார்த்துப்பாருமா. போங்கோ, உங்க கையாலேயே அன்னதானத்தை கொடுங்கோ. ம் வா கோமதி. வாங்கக்கா. ஆதி மச்சான், இப்ப எப்படிடா இருக்கு? பரவாயில்லையா? 2-3 நாளா நிறையவே பெயின் இருந்துச்சுடா. ஆனா இன்னைக்கு மார்னிங் இருந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலுமே அப்பப்போ பெயின் இருக்கு. பெயினுக்காக இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தானே இருக்காங்க. ஆதி, சின்ன அடியாடா பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட். போக போக சரியாயிடும்டா. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான்டா மச்சான் இருக்கும். ம் அருண், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? கேளுடா. என்ன? அருண், நானும் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன்டா. ஆனா எங்க ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்படி ஆச்சு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நம்ம ம், எனக்கு கடைசியா எது தெரியுமா ஞாபகம் இருக்கு? நாம எல்லாம் வெளியே போலான்னு பிளான் பண்ணோம் தெரியுமா? அவ்வளவுதான்டா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு? நம்ம எங்க போனோம்? எனக்கு ஒண்ணுமே தெரியலடா மச்சான். நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். அதெல்லாம் சுத்தமா ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. ஆதி மச்சான், இப்ப எதுக்குடா அத பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம சும்மா எல்லாரும் வெளியே போயிருந்தோம், அவ்வளவுதான். அங்க எதிர்பாராத விதமா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே இல்ல. நீ தேவையில்லாம நிறைய யோசிக்காதடா. அண்ணா ஏற்கனவே சொன்னாரு, நீ நிறைய யோசிச்சு ரொம்ப திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சோ சொன்னா கேளு மச்சான். அத பத்தி எதுவும் யோசிக்காத, அப்புறம் பாத்துக்கலாம். ம் சரிடா, புரியுது. இருந்தாலும் நீ எதையும் யோசிக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா? போக போக உனக்கு எல்லாம் சரியாயிடும்டா மச்சான். ம் சரி ஆதி, நான் நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போலான்னு இருக்கேன். ஆமாடா. அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போகலையா என்ன? இங்கே இருக்க. நானே கேட்கணும்னு நினைச்சேன். பாரு, நானும் இல்ல நீயும் இல்லனா என்னடா ஆகுறது? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. என்ன மச்சான் நீ இப்படி இருக்கப்போ எப்படிடா ஸ்கூலுக்கு போகணும்னு தோணும்? அதான் வேற வழி இல்லைல்ல. நீயும் இல்லாதப்போ நானும் இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும் மச்சான். அதான் இன்னைக்கு லீவ் தானே, நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போலான்னு தான் இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருப்பேன். ஆனா நாளைக்கு ஈவினிங் தாண்டா உன்னை வந்து பார்க்க முடியும். அதனாலதான் இப்பவே சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஸ்கூலுக்கு போ. நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டே தான் இருக்கேன். என்ன பார்த்துக்கிட்டு நீ போகாம இருந்தா நல்லாவா இருக்கும்? எல்லாரையுமே வேலைக்கு போக சொல்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. அருண், நீ கிளம்புடா. அதான் இங்க பார்த்துக்க எல்லாரும் இருக்காங்கல்ல. ம் சரிடா மச்சான். ஆமா, நித்யா எங்க? இவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டு இருந்தேன்டா. எனக்கு அவ எங்க போனானே தெரியல. பாத்தியா? ஆமாடா, நான் உள்ள வரப்பயே நீ தூங்கிட்டு தானே இருந்த. அது நித்யா இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தாங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. அதனால அண்ணா அங்க ரூம்க்கு வர சொல்லியிருக்காரு. மீட் பண்ண போயிருக்காங்கடா. ஓ சரி சரி. சரி மச்சான், ரொம்ப நேரம் இப்படி முழிச்சிட்டே இருக்காத. தூங்கு, டயர்டா இருக்கும்ல. ம் ஆமா மச்சான், டயர்டா தான் இருக்கு. அத இப்பதானே எந்திரிச்சேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும், நானே தூங்கிடுவேன். ம் ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் அர்ஜுன். இப்போ ஆதி பரவாயில்லையா? ஓகேவா? ஆமா சார், இப்போ அவன் கொஞ்சம் ஓகே தான். ஓகே மிஸ்டர் அர்ஜுன். அவர்கிட்ட பேசினா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க. ஸோ அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் மீட் பண்ணலாமா? வர சொல்லியிருக்கேன் சார், வருவாங்க. ஓகே. மாமா. வாமா நித்யா. மாமா கூப்பிட்டுருந்தீங்க.
ஆ ஆமா நித்யா, இவரு இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ரவி. இவரு உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு, அதாம்மா கூப்பிட்டேன். சார், இவங்க தான் நித்யா, ஆதியோட வைஃப். வணக்கம் சார். வணக்கம்மா. சாரி, உங்களை இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்றதுல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் எங்களோட ப்ரொசீஜரை நாங்க பார்க்கணும்லம்மா. அதான் உங்களை கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்றீங்களா? இட்ஸ் ஓகே சார். நீங்க கேளுங்க சார், எதுவா இருந்தாலும் நான் பதில் சொல்றேன். ஓகே மிஸ்ஸஸ் நித்யா. அது அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்ப நடந்த இன்சிடென்ட்லாம் மிஸ்டர் அருண் என்கிட்ட சொன்னாரு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அங்க என்ன பாத்தீங்கன்னு கொஞ்சம் கிளியரா என்கிட்ட சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். நாங்க போன இடத்துல அவருக்கு ஃபோன் கால் வந்துச்சு. அது சிக்னல் கிடைக்காதனால கொஞ்சம் தூரமா பேசணும்னு வந்தாரு. அப்போ ஓகே மிஸ்ஸஸ் நித்யா. இதுவே தான் மிஸ்டர் அருணும் சொன்னாரு. வேற ஏதாச்சும் நோட் பண்ணீங்களா ஸ்பெசிஃபிக்கா? அந்த டிரைவர் ஏதாச்சும் நோட் பண்ணீங்களா? லாரி நம்பர் ஏதாச்சும் நோட் பண்ணீங்களா? ஆர் எனி சிம்பிள்ஸ்? லாரியில வந்து சில லாரியிலலாம் இந்த மாதிரி சிம்பிள்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணீங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம், சார், லாரி கலர் எல்லோ கலர். பட் நம்பர் பிளேட் எங்களால பார்க்க முடியல. சிம்பிள்னா ஆ ஒன்று நோட் பண்ணேன் சார். அந்த லாரியில முன்னாடி எஸ்னு ஒரு சிம்பிள் போட்டிருந்துச்சு. ஐ மீன் லோகோ மாதிரி, அந்த மாதிரி போட்டிருந்தது. அப்புறம் ஹிந்தியில் என்னமோ எழுதியிருந்தது சார். எனக்கு ஹிந்தி படிக்க தெரியாதா, அதனால எனக்கு தெரியல. இது மட்டும்தான் சார் நோட் பண்ணேன், வேற எதுவும் எனக்கு தெரியல. ஆனால் அது நல்ல பெரிய லாரி சார். நம்ம ஊரில் இருக்க மாதிரி நார்மல் லாரி மாதிரி இல்லை. அது கண்டெய்னர் ஏற்றிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி லாரி. நல்லா பெருசாக இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் கூட புதுசாக அடித்த மாதிரி இருந்தது சார். லாரியே பார்க்கறதுக்கு புது லாரி மாதிரி தான் சார் இருந்துச்சு. ஓ, ஓகே. நித்யா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம ஊர் லாரி மாதிரி இல்ல, அது கண்டெய்னர் ஏத்திட்டு போற லாரி மாதிரி இருந்தது, ரைட்? ஆமாம் சார், எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஊர் லாரி மாதிரி இல்லை சார். அதுவும் நம்ம ஊர் கூட்ஸ் எல்லாம் ஏற்றுற லாரி மாதிரி இல்லை, கண்டெய்னர் லாரியாக தான் இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும் சார். ஓகே மிஸ்ஸஸ் நித்யா, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஓகே தான். பிகாஸ் நாங்களும் அங்க சர்ச் பண்ணதுல ஒரு சஸ்பெக்ட் கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறம் எங்களால அது கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல. சரி, நாங்க அந்த லாரியை சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொன்னா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஆனால் சார், நான் எதுவும் அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கலையே. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சார். நோ ப்ராப்ளம் நித்யா. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. அந்த சைடு பக்கத்துல தான் டோல் இருக்கு. ஸோ அங்க சிசிடிவி பார்த்தோம்னா நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த லாரியும் எங்களால பிடிக்க முடியும். கண்டிப்பா நீங்க பயப்படாதீங்க. இந்த ஆக்சிடென்ட் யார் பண்ணாங்க, எதர்ச்சியா நடந்ததா இல்ல பிளான்டான சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சார். யார் இந்த ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். இது ஆக்சிடென்ட்டாகவே இருக்கட்டும், ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போகிற நிலமையில இருக்கப்போ பார்த்துட்டு அப்படியே போகணும்னு யாருக்குமே தோணாது சார். ஆனால் அப்படி போயிருக்காங்கன்னா எனக்கு அவங்கள பார்க்கணும் சார். நித்யா, அப்போ நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா என்ன? ஆமாம் மாமா, எனக்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது ஆக்சிடென்ட் கேஸுங்கிறனால தான் போலீஸ் வந்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கே டவுட் இருக்கு மாமா. ஏன்னா அந்த இடத்துல எந்த ஆக்சிடென்ட்டுமே நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ அந்த இடத்துல ரோடு எப்படி தெரியுமா மாமா இருந்துச்சு? அப் அண்ட் டவுன்ஸு, வளைவு நெளிவு. அந்த இடத்துல யார் மாமா அவ்வளோ ஸ்பீடாக வருவாங்க? அப்படி வந்து ஒரு ஆள் இருக்கிறது கூட தெரியாமல் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா எனக்கு டவுட்டாக இருக்கு மாமா. எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சுதான் ஆகணும். சூப்பர் மிஸ்ஸஸ் நித்யா. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி கொடுத்துருக்கீங்க. கவலையே படாதீங்கம்மா. இது யாரு, எதுக்காக பண்ணாங்க, இது உண்மையாவே ஆக்சிடென்ட்டா இல்ல யாராச்சும் பிளான் பண்ணி பண்ணாங்களா, எல்லாத்தையுமே சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டோன்ட் வரி. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரா எல்லாமே பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக எனக்கு தெரியணும் சார், யார் இதை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகே சார், நாங்க இது ஆக்சிடென்ட் கேஸ் தானே, தனியா செப்பரேட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் தான் நினைச்சேன். பட் நித்யா இவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டா இருக்கப்போ கண்டிப்பா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார். எங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு கண்டிப்பா இது யார் பண்ணதுன்னு தெரிஞ்சே ஆகணும். ஓகே மிஸ்டர் அர்ஜுன், டோன்ட் வரி. டோல்ல இருக்க சிசிடிவி பார்த்தாவே நம்மளுக்கு அந்த லாரி பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துடலாம். ஸோ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே அர்ஜுன், இப்போ நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் வரேன். கண்டிப்பா ஆதியை மீட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்தா அவரை மீட் பண்ணலாமா?
மீட் பண்ணலாம் சார் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர்ஸ் எதுவும் ஆதிக்கிட்ட இருந்து கிடைக்காது. நாங்கெல்லாம் பயந்துட்டே இருந்தோம் சார், தலையில் அடிபட்டிருக்கனால அவனுக்கு எல்லாமே மறந்துருமோன்னு நினச்சோம். ஆனால் அவனுக்கு அந்த டே ஃபுல்லாக நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. முன்னாடி நாள் ஆஃப்டர்நூன் நடந்த வரையும் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் சீன்ஸ் எதுவுமே அவனுக்கு ஞாபகமே இல்லை. ஸோ நீங்கள் கேட்டாலும் அவனால் எதுவும் பதில் சொல்ல முடியாது. பட் ஆஸ் அ ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். நாங்கள் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. ஓகே மிஸ்டர் அர்ஜுன், கண்டிப்பா ஆஸ் அ ப்ரொசீஜர் நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அவர்கிட்ட நாங்க பேசிக்கிறோம். ஓகே சார், கண்டிப்பாக நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம். நோ ப்ராப்ளம். ஓகே மிஸ்டர் அர்ஜுன், நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்பனா ஆர் யூ ஓகே? ம் நான் ஓகே தாங்க. நீங்க? இப்பதான் ஆதியை பார்த்துட்டு வரேன். பார்த்தேன். அண்ணா ரூம்ல இருந்து நீங்க வெளியே வந்தீங்க. ஆமா அப்பண்ணா, அது என்னன்னா நான் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகலான்னு இருக்கேன். பிகாஸ் ஆதியும் இல்லை நானும் இல்லைன்னா நல்லா இருக்காது பார்த்தியா. ஆல்ரெடி 3 days நான் ஸ்கூலுக்கு போகாமே இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதான் நாளைக்கு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். நானே உங்ககிட்ட இதை பத்தி பேசணும் தாங்க நினைச்சேன். ஏன்னா அண்ணா இல்லாதப்போ அவர் பக்கம் இருந்து செய்யற வேலை கூட நீங்க தானே செஞ்சாகணும். நீங்க இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறமும் ஸ்கூலுக்கு போகாம இருந்தா ஸ்கூல் நேம் ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்குல்ல. நீங்க போறதுதான் நல்லது. நீங்க ஸ்கூலுக்கு போங்க. ஆமா அப்பண்ணா. நீ எப்போ வந்து ஜாயின் பண்ற? நானா ஒரு 2 days கழிச்சு வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கேங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் வரப்போகுதுல்ல, இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் பெண்டிங் இருக்கு. நான் வந்தாதான் முடிக்க முடியும். அதான். கரெக்டு தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பிட்டியா? ஆ ஆ சாப்பிட்டேன். ஏய் பொய் சொல்லாத, உண்மை சொல்லு. சாப்பிட்டியா? அது அப்பண்ணா ஏன் சாப்பிடல? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில இங்க கிளம்பி வர அவசரத்துல அம்மா கேட்டாங்க. எனக்கு அப்ப பசிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டேன். இங்க வந்து சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல வந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் சாப்பிடல. ரீசன் சொல்றேன். இப்படியே சாப்பிடாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லிட்டே இரு, ஓகேவா? எங்க நீ பேசவே பேசாத, எனக்கு கோவம் தான் வருது. கொஞ்சம் கூட ஹெல்த்தை பத்தி நினைக்கவே மாட்டேன்ல அப்பண்ணா. எப்பவுமே இப்படிதான் இருக்க. சரி வா கேன்டீன் போலாம், சாப்பிடுவ வா. என்னது? அதெல்லாம் வேண்டாம். காலையிலே அண்ணி இட்லி சட்னி சாம்பார்னு எல்லாமே கொடுத்து விட்டுருக்காங்க. காலையில கொடுத்து விட்டது இப்ப வரையும் நல்லா இருக்குமா என்ன? டைம் என்னன்னு பத்தியா? 11 மணி ஆகுது. இப்ப வரையும் சாப்பிடாம இப்ப போய் அந்த இட்லி எப்படியும் நல்லா சாப்பிட முடியும்? வா கேன்டீன்ல ஏதாச்சும் சூடா சாப்பிடுவேன் வா. என்னங்க நீங்க இவ்ளோ கோவமா பேசுறீங்க? பொறுமையா பேசுங்க. என்ன கோவப்படுத்தினா அப்படிதான் எனக்கு கோவம் வரும். ஹாஸ்பிட்டலுங்கிறனாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். புரியுதா? வரியா வரலையா? வரேன். அது வா. ஆனா மிஸ்டர் அருண் சரியான ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தான் நீங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போறேன். இந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கிளம்பி வரியா? அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல. என் மூஞ்சி அவ்வளவுதான் வா. நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு இது. ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேது.